Good evening and welcome to Apex Law Academy, Coimbatore. Yet another beautiful lecture is just awaiting from the leading advocate Ram Prakash Rajagopal from Chennai. அவர் ஏற்கனவே 2 பார்ட் ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சிஆர்பிசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். லாஸ்ட் வீக்ல 3rd பார்ட் அவர் லெக்சர் கொடுக்கறதுக்கு முடியல. ஏன்னா he was a bit busy, we could not catch him amidst his busy schedule. He could manage to come and give the lecture today. Inniki same general introduction to CRPC part 3 and final part of this topic is going to be delivered by Advocate Ram Prakash Rajagopal today. Very appropriate topic has been chosen by him because all the legal fraternity அது ரொம்ப உபயோகமாக இருக்கும், உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு உபயோகமாக இருக்கும். ப்ளஸ் லா காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிராக்கிங் கிளாட் எக்ஸாம்ஸ் ஆல்சோ இஸ் கோயிங் டு கிவ் லாட் ஆஃப் ரூலிங்ஸ். இந்த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் அட்வொகேட் ராம் பிரகாஷ் ராஜகோபால் இஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் he will spell out at least a couple of rulings more appropriately so that it will be very easily explained for an easy understanding. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதே வகையில் இந்த வாரமும் our part 3 of general introduction of CRPC he is going to deliver. உங்கள் அனைவரை போலும் நாங்களும் அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் உங்ககிட்ட நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, எங்களுடைய அபெக்ஸ் லா அகாடமியினுடைய சேவை அனைத்து வழக்கறிஞர்கள் சமுதாயத்திற்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இதை எல்லாரும் உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய குரூப்ல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய லிங்கை அனுப்பிச்சு எல்லாரும் ஜாயின் பண்ணி இந்த லெக்சரர் பார்த்து கேட்டு பயனடையும் மாதிரி உங்கள் அனைவரும் மறுபடியும் ஒரு தடவை கேட்டுக்கிட்டு எல்லாரும் மறக்காம அபெக்ஸ் லா அகாடமியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நடத்துகின்ற கிளாஸ், லீகல் கிளாஸ் போஸ்ட் பண்றோம், அது உங்களுக்கு சேரும். அதை மறக்காம செய்து என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐ ரிக்வெஸ்ட் Advocate Ram Prakash Rajagopal to take over the forum. Over to you. Please take it up. Thank you. Okay. இன்னைக்கு நாம என்ன, as I already said, இது வெறும் அகடமிக்கா மட்டும் இல்லாம ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்காகவும், இன்க்ளூசிவ் ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன், ஏபிபி எக்ஸாமினேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கிளாட் இந்த மாதிரி எழுதுற எக்ஸாமினேஷனுக்கு இதுல இருந்து ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் மெயினா பாத்தீங்கன்னா ஏபிபி, ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இப்போ நாம பார்க்க போறது. இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்ட் 3. என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் த கோர்ட், பவர்ஸ் ஆஃப் த அஃபிஷியல்ஸ், பவர்ஸ் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்சன்ஸ், பவர்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் ஆஃபீஸர், இந்த மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டியூட்டிஸ். எப்பவுமே ரைட்ஸ் பவர்ஸ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது டியூட்டிஸ் எல்லாரும் விட்டுறது தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டியூட்டிஸ். டியூட்டிஸ் ஆஃப் த ஜட்ஜ், டியூட்டிஸ் ஆஃப் த பார்ட்டி, இப்படிதான் நம்ம போறோம். இது ஒரு லாங் வே ஜேர்னிங்கிறதுனால என்னன்னா, ஒரு 45 to 50 மினிட்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி நான் கொண்டு போய்க்கிறேன். பட் இதுல கிளின்ச்சிங்கா நான் சொல்ல வரதை மட்டும் என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு போறோம். இந்த ஆர்டர்ல நீங்க நோட் பண்ணிட்டே வந்தா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ டியூட்டி ஆஃப் எ ஜட்ஜ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஏன்னா நீங்க எக்ஸாமினேஷன் எழுத போற ஒவ்வொருத்தவங்களும் தன்னை இதை பாக்குற எல்லாருமே தன்னை ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸா தான் நீங்க நினைச்சுக்கணும். எக்ஸாம் எழுத போற அட் த டைம் மொமெண்ட் நீங்க ஜுடிஷியல் ஆஃபீஸர் இருந்தா தான் உங்களால எக்ஸாம் எழுத முடியும். அதை விட ஒரு ஸ்டூடெண்ட் மனநிலைமையில் எழுதுறீங்கன்னா எக்ஸாமினேஷன் வராது. ஸோ இந்த டியூட்டிஸ், உங்களோட கடமைகள்ங்கிறத கவனமா கேட்டுக்கோங்க. என்னன்னா, டுவர்ட்ஸ் அக்யூஸ்ட். முதல்ல ஒரு அக்யூஸ்ட் சம்பந்தமா என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுனா, ஒரு அக்யூஸ்டனுடைய மைண்ட் ரீடிங் மாதிரி எல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் அதாவது இதை நான் சொல்ல போறது எல்லாமே ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் தான். மைண்ட் ரீடிங் மாதிரிலாம் இல்லாம ஒரு அக்யூஸ்ட சொல்ல போனா பர்சனலா எடுத்துக்க கூடாது. அவனுடைய எந்த ஒரு ஆதங்கம், அவங்க கோர்ட்ல என்ன பேசுறாரு, எப்படி நடந்துக்கிறாருங்கிறதெல்லாம் பர்சனலா எடுத்துக்கவே கூடாது. ஒண்ணுமில்லை, ஒரு கேஸ்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது டெமனர் ஆஃப் த விட்னஸ் நோட் பண்றது அந்த சமயத்துல நோட் பண்ண வேண்டியதுதான். பட் ஹவு சோ ஃபார் இட் அஃபெக்ட்ஸ் த கோர்ட் அப்படிங்கிறதுக்கும், ஒரு ஜட்ஜு சின்னதா அதுல இருந்து கொஞ்சம் கடமை தவறுனது எப்படி அப்படிங்கிறதையும், பட் இதை கடமை தவறுதுங்கிறத விட இது மாதிரி செய்ய வேண்டாம்னு ஹைகோர்ட் சொல்றதையும் எப்படி இருக்குன்னா, ஒரு நடந்ததுன்னா ஒரு கேஸ்ல ஒரு ஒரு ஜட்ஜ் என்ன எழுதுறாருன்னா, நான் இந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், இவர் இந்த நின்றுட்டு இருக்கிற அக்யூஸ்ட் முறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு விட்னஸ் அப்படின்னு ஒரு பிராக்கெட்ல விட்னஸ் ஸ்டாண்ட்ல விட்னஸ் எழுதிட்டு இருக்கோம். டெபோசிஷன் ஒரு லைன் எழுதிடுறாரு. இது எழுதி லேட்டர் ஆன் ஹி கன்விக்டட்.
ஹைகோர்ட்டுக்கு வரும்பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் டுக் டவுன் ஹிம் ஹெவிலி பை சேயிங் தட் இங்க பாருங்க டெமனர் ஆஃப் விட்னஸ் தானே தவிர டெமனர் ஆஃப் அக்யூஸ்ட் கிடையாது. ஒண்ணு. ஸோ டெமனர் அக்யூஸ்ட் நோட் பண்ணக்கூடாது. செகண்ட், பர்சனலா அக்யூஸ்ட் எல்லாம் பர்சனலா நீங்க எடுத்துக்கவே கூடாது. தேர் மைட் பி சோ மெனி ரீசன்ஸ். எதனால அவர் பார்த்தாரு, என்னத்தினால இருக்குது, இயல்பே அதுதானா, அதெல்லாம் இருக்கும். நீங்க எதையுமே கவனிக்காம இப்படி எல்லாம் கொடுக்க கூடாதுங்கிறது. ஸோ டுவர்ட்ஸ் நான் அக்யூஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் வந்து யூ ஹவ் பின் ப்ரிஜுடைஸ் டுவர்ட்ஸ் அக்யூஸ்ட். அதனாலதான் அந்த ஒரு ரீசனுக்கு அது விடுதலை அந்த கேஸ். அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம என்னன்றது. பட் தீஸ் இந்த மாதிரியான ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் வந்து அக்யூஸ்ட் நான் சொல்றது பார்ட்டின்னு சொல்ல, டுவர்ட்ஸ் அக்யூஸ்ட் ஒரு ஜட்ஜுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு டியூட்டியாவே கருதுறாங்க. சரி, டுவர்ட்ஸ் அக்யூஸ்ட பொறுத்த வரைக்கும் ப்ரிஜுடைஸ் ஆர் கரப்ட், அவன் அப்படிதான் இருந்திருப்பான், ப்ரிஜுடைஸா இருந்திருப்பான், கரப்டா இருந்திருப்பான்ற ஒரு மைண்ட் இல்லாம அவர் வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மங்கிலால் அண்ட் அதர்ஸ், MANGILAL, நான் பேச போற அத்தனைக்குமே நான் ரூலிங் கொடுக்க போறேன். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரூலிங்ஸ் தான் உங்களுக்கு. இதை எடுத்துட்டு நீங்க பொறுமையா பாத்துக்கோங்க. ஏன்னா இதுலயே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறோம். நாங்க செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 எடுக்கிறது இல்ல. அதனால இப்படி போறோம். அதுதான் உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். இதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். ஸோ மன்கிலால் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் MP மத்திய பிரதேஷ் 1995 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 137 சுப்ரீம் கோர்ட். இதனுடைய மெட்டீரியல் நான் கொடுத்துடுறேன். நீங்க அதுக்காக தேடிட்டு இருக்க வேண்டாம். இப்ப நான் சொல்றேன் இன்னொரு தடவை. ஐ ரிப்பீட் ஒன் செகண்ட். 1995 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 135. இது வந்து டியூட்டி டுவர்ட்ஸ் த அக்யூஸ்ட் வந்து ஒரு ஜட்ஜுக்கு என்ன டியூட்டின்றத கிளீனா சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல நிறைய விஷயம் வந்திருக்கு. பட் இதை பாயிண்டிங் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அடுத்த டியூட்டி என்னன்னா ஜட்ஜ் கேனாட் கொஸ்டின் த அக்யூஸ்ட். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. 313A இருக்கு, 313B இருக்கு. அப்புறம் என்ன ஜட்ஜ் கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னா, தேவையில்லாத கேள்விகளை ஜட்ஜஸ் கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு கேஸ், இது ஆக்சுவலா பர்சனலா நான் 1995 1 மெட்ராஸ் வீக்லி 137 பேஜ் நம்பர் 137 சுப்ரீம் கோர்ட் 137 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜட்ஜ் என்னன்னா ஜட்ஜ் கேனாட் கொஸ்டின் த அக்யூஸ்ட். எப்படின்னா சாதாரணமா பார்த்தா ஜட்ஜ் கேன் கொஸ்டின் அக்யூஸ்ட் அண்ட் தேர் இஸ் a specific provision 130 உங்களுக்கு 313 சப் கிளாஸ் A சப் கிளாஸ் B. அது இல்லாம ஃப்ரேமிங், சார்ஜ் ஃப்ரேமிங், சென்டென்சிங் நிறைய இடத்துல கொஸ்டின் பண்றதுக்கான வழி இருக்குது. ஆக்சுவலி சார்ஜ் ஃப்ரேமிங் கொஸ்டினிங் கிடையாது, வேற வேற நம்ம வரும்பொழுது பார்க்கலாம். பட் அப்ப வந்து ஒரு கேள்வி கேட்பார், நீ குற்றத்தை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்பார். ஒத்துக்கிறியான்னு கேட்க மாட்டார், ஒத்துக்கோம்பார். சொல்லணும். அதுதான் இப்போ என்னன்னா அந்த மாதிரியான கேள்வி ஒரு சில இடத்துல. அப்போ இதை தவிர்த்து வேற என்ன கேள்வி கேட்க முடியாதுன்னா, ஒரு ஃபேமிலி அக்யூஸ்டா இருப்பாங்க. A1 பையனா இருப்பான், A2 A3 அம்மா அப்பா இருப்பாங்க. சம்மன் ஒரே ஃபீட்டுக்கு சர்வ் ஆயிருக்கும். A2 A3 வந்திருப்பாங்க. A1 காணும், பையன் எங்க நீ சொல்லு அப்படிங்கறதெல்லாம் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்க கூடாது. ஏன்னா ஒன்ஸ் கோர்ட்னு வந்துருச்சுன்னா பிஹேவ் அஸ் அந்த டேக் ஆல் தி மெத்தடாலஜிஸ் அதர் தென் கொஸ்டினிங் த அக்யூஸ்ட். ஒரு அக்யூஸ்ட பத்தி இன்னொரு அக்யூஸ்ட் கிட்ட கேள்வி கேட்கறதுங்கிறது தேவையில்லாதது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் நாட் டேக் த ஸ்டாண்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இந்த இடத்துல எடுத்துக்கிட்டு இவங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. நீங்க தாராளமா நீங்க யூ கேன் கோ ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஆர் வாரண்ட் இந்த மாதிரிலாம் நீங்க அனுப்பலாமே தவிர, நின்றுட்டு இருக்கிற அக்யூஸ்ட, ஏன்னா இது பெரும்பாலும் பிராக்டிசிங் லாயர் ரொம்ப கமக்காஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட இதை பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட பிராக்டிசிங் லாயர் இருந்தீங்கன்னா மேக்சிமம் கோர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்பா பையன் சொந்தக்காரன் தான், இவர் சொந்தக்காரன்னா ஜட்ஜு டைரக்டா கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது கூடாதுன்னே இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ராம் நாராயண் MOR மோர், ராம் நாராயண் மோர் அண்ட் அனதர் வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது எப்போன்னா 1973 ஆக்ட் வரதுக்கு முன்னாடியில இருந்து இதான் ப்ரொபோசிஷன். AR 1964 சுப்ரீம் கோர்ட் 949. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கிளியரா சொல்றாங்க, ஒரு கொஸ்டினா வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு எம்பவர் பண்ற தவிர்த்த வேற எந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் நீங்க வந்து கேட்க முடியாது. டுவர்ட்ஸ் அக்யூஸ்ட் கேட்க முடியாது. சரி, டியூட்டி ஆஃப் த ஜட்ஜ் ட்ரையல் ஆரம்பிக்கும் போது என்னன்னா, ஒரு ஜட்ஜ் முதல்ல செய்ய வேண்டியது அக்யூஸ்ட் உட்கார சொல்லணும். ask him to sit. முதல்ல அக்யூஸ்ட வந்து உட்கார சொல்லிட்டு இன்னசென்ட் மேன் பனிஷ்டு எஸ் எஸ் அதெல்லாம் வந்து செகண்டரி தான். இன்னசென்ட் வந்து நோ பர்சன் வில் பி எஸ்கேப்ட், see to that anybody escapedங்கிறதுலாம் முதல்ல அக்யூஸ்ட உட்கார சொல்லணும். ட்ரையல் ஆரம்பிக்கிறதுல இருந்து அதெல்லாம் ஃபைனல் பார்ட் அது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல அக்யூஸ்ட உட்கார சொல்லணும். இந்த அக்யூஸ்ட உட்கார சொல்றதுக்கு there was a criminal manual 477 sub class 1 of the CRPCல பழையதுல உங்களுக்கு ஸ்பெசிபிக் ப்ரொவிஷனாவே அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுல இதுல சோ 477 சப் கிளாஸ் ஒன்னெல்லாம் கோட் பண்ணி இன்னும் பல கிரிமினல் மேனுவல்ஸை கோட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவதார் சிங் கேஸ், இது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அவதார் சிங் AVTAR SINGH வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் MP.
AR 1982 SC சுப்ரீம் கோர்ட் 1260. சார் நோ ப்ராப்ளம், நான் இதை அனுப்புறேன். மெட்டீரியல்ஸ் வரும் உங்களுக்கு, இதை ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணணும் இல்லை, வரும் அது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா, அக்யூஸ்ட் வந்தாருன்னா முதல்ல see to that அவருக்கு உண்டானதெல்லாம், அவர் வந்து வயசானவர் அந்த அவருக்கு என்ன, அவரை எப்படி ஒரு 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 அக்யூஸ்ட வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், அவர்கிட்ட வந்து கோயர்சிவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அவரை உட்கார சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுங்கிறது தான். இது ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் த ட்ரையல் டியூரிங் த ஜட்ஜ். ஃபர்ஸ்ட் இதுதான் செய்யணும். ரெண்டாவது, செக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். பாருங்க, எஸ்எஸ்ஐன்னு கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த புதுசா ஜாயின் பண்ணிருக்க எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோர்ட்ல ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ல போட்டுட்டு ஒருத்தர் வருவாரு, அல்லது சீனியர் மோஸ்ட் ஹெட் கான்ஸ்டபிள் அனுப்புவாங்க. டியூட்டி ஆஃப் த கோர்ட் என்னன்னா, யார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ அவர் செக்யூர் பண்ணி ஃப்ரம் தி டே ஒன், அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சா டே இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும், அதாவது எல்லா அக்யூஸ்டி விட்னஸையும் கரெக்டா வர்ற அளவுக்கு செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூலிங் கொடுத்தாங்க. பட் இது சம்வாட் அப்படியே கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பல கேஸுக்கு போற மாதிரி இருக்கும், அல்லது அவருக்கு அவரோட ஸ்டேஷன்ல நிறைய கேசஸ் இருக்கும். அப்போ ஒரு கேஸுக்கு மட்டும் அவர் வந்து நின்றுட்டு இருந்தாருன்னா, டெய்லி வந்துட்டு இருந்தாருன்னா அவரோட இன்வெஸ்டிகேஷன் தடைப்படும். பட் இருந்தாலும் இந்த ரூலிங் ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். இதை வந்து தேவைப்பட்டா, உங்களுக்கு வந்து ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் தேவைப்பட்டா, ஒரு சில இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் செக்யூர் பண்ணணும்னா செக்யூர் பண்ணியே தீரணும் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் அப்படின்றாங்க. ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க சார், நான் சொல்லிடுறேன். ஷைலேந்திர குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இது வந்து 3 ஜட்ஜ் பெஞ்ச். ஷைலேந்திர குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், AIR 2002, சுப்ரீம் கோர்ட் 270. இது 3 ஜட்ஜ். ஷைலேந்திர SHAILENDRA, ஷைலேந்திர குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அதே பாலிசிய அப்படியே என்ஷூர் த பிரசன்ஸ் ஆஃப் விட்னஸ். எப்படி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை செக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு என்ஷூர் த பிரசன்ஸ் ஆஃப் த விட்னஸ். ஒரு விட்னஸ் வந்து ஒரு சம்மன் போயிடுச்சுன்னா வர முடியாதுன்னு சொல்ல முடியாது கோர்ட்டுக்கு. அப்படி வராம அவங்க தவிர்க்கிறாங்க. அப்படிங்கிறப்போ 2 விஷயம், ஃப்ரெஷ் சம்மன் ஒரு வார்த்தையே கிடையாது நம்ம லாவில். நல்லா கவனிச்சீங்கன்னா இவங்க ஜட்ஜஸ் என்ன எழுதுறாங்கன்னா, சம்மன் டு த அக்யூஸ்ட், இஷ்யூ சம்மன்ஸ் போயிடும். கம்ப்ளைனண்டா தான் கம்ப்ளைனன்ட் சம்மன்ஸை கொண்டு போய் அவரே, இப்பெல்லாம் எங்க கோர்ட்டு கொடுக்குறாங்க சம்மன்ஸ், அவரே போய் வச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. எல்லாத்தையும் நான் வந்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கார்டு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. அல்லது கோர்ட்டே அனுப்புதுன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் அனுப்புறாங்க, உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்புறாங்கன்னா அதனுடைய காப்பி வரைக்கும் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அடுத்த வாய்தால அவர் வரல அப்படின்னா ஃப்ரெஷ் சம்மன்ஸ் இஷ்யூஸ்ன்னு அனுப்புறாங்க. உடனடியா வாரண்ட் அனுப்பணும். அது சம்மன்ஸ் கேஸா இருந்தாலும் வாரண்ட் அனுப்பணும், வாரண்ட் கேஸா இருந்தாலும் வாரண்ட் தான். ஸோ இந்த ஃப்ரெஷ் சம்மன்ங்கிற கான்செப்ட் கிரிமினல்ல கிடையவே கிடையாது. அதே தான். ஆனா ஃப்ரெஷ் சம்மன்னே ஒரு 10 வாய்தா 20 வாய்தா ஓடிட்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னா தெரியும். இதுல கம்ப்ளைண்ட் கேஸா இருந்தா வரலன்னா 204 சப் கிளாஸ்ல டிஸ்மிஸ் வேற பண்ணுவாங்க கம்ப்ளைண்டா. ஃப்ரெஷ் சம்மன்ல ஃபர்ஸ்ட் சம்மன்ஸ் கொடுத்து சம்மன் ஒழுங்கு அனுப்பியிருப்பாங்க, அனுப்புனதுக்கு அப்புறம் வரல, திருப்பி ஃப்ரெஷ் சம்மன். இந்த ஃப்ரெஷ் சம்மனுக்கு கான்செப்ட்ல இதுவே கிடையாது, இங்க இல்லவே இல்லை. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் சம்மன்ங்கிறது ஒரு, ஸோ அதே அனாலஜி தான் உங்களுக்கு விட்னஸ்க்கும் ஈக்குவலண்டா ட்ரீட் பண்ணணும். அக்யூஸ்ட் எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதே போல விட்னஸையும் ட்ரீட் பண்ணணும். ஸோ விட்னஸையும் வந்து என்னன்னா ஒரு தடவை தான் அனுப்பணும் சம்மன். வரல அப்படின்னா வாரண்ட் தான், அடுத்த புடிச்சிட்டு வாங்குறதா தவிர ஆர் எனி coercive மெத்தட் ஷால் பி டேக்கன்ங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ என்ஷூர் த பிரசன்ஸ் ஆஃப் த விட்னஸ். இதுக்கு விட்னஸ் வாரண்ட் தான், ஆனா விட்னஸ் வாரண்டா நீங்க அனுப்புங்க, எடுத்து நீங்க அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து நீங்க அட்ஜார்ன்மெண்ட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக வந்து ஃப்ரெஷ் சம்மன் அனுப்பணும்ன்றதெல்லாம் இல்லை அப்படின்றதான் சொல்லி கண்டினியூஸா சொல்றாங்க. இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்க, நான் அப்படியே வரிசையா தந்துட்டு இருக்கேன். நவசக்தி வெர்சஸ் ஸ்டேட் 2002 வால்யூம் 1 MLJ கிரிமினல் 291. நவசக்தி வெர்சஸ் ஸ்டேட் 2002 வால்யூம் 1 291. அடுத்தது இது அந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும், இந்த சம்மன்ஸை பொறுத்த வரைக்கும் விட்னஸுக்கு வந்து ஒபே பண்ணணும், கொடுக்க கூடாதுங்கிறத ஸ்பெசிபிக்கா 2003 வால்யூம் 3 CTC கரண்ட் தமிழ்நாடு கேசஸ் 2003 வால்யூம் 3 CTC 33ல ஃபார்ம் நம்பர் 6ஓட சொல்லியிருப்பாங்க. இதுதான் ஃபார்ம் நம்பர் 6. உங்களுக்கு தெரியும் 484 செக்ஷன்ல பின்னாடி வந்து உங்களுக்கு 2 ஷெட்யூல் இருக்கும். செகண்ட் ஷெட்யூல் ஃபுல்லி டீல்ஸ் வித் 1-56 ஃபார்ம்ஸ் தான். அந்த ஃபார்ம்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 6 அதுதான் விட்னஸ் வாரண்ட், அது கொடுக்கறது.
அது திருமதி விஜயலட்சுமி விஸ்வநாதன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா அதனுடைய பேர், பார்ட்டி பேர் திருமதி விஜயலட்சுமி விஸ்வநாதன் வெர்சஸ் எஸ் சவுந்தரபாண்டியன். அது லேட்டஸ்டா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களுக்கு பப்ளு குமார் அண்ட் அதர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை கடைசியா அப்படி ரூலிங் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கங்க இந்த மாதிரி நடக்குதுங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஆல் ஓவர் இது வந்து நம்ம ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா இது ஒத்துக்கும். பட் சுப்ரீம் கோர்ட்ல இதுல இருக்குன்னா முன்னாடி எல்லாம் இல்ல அப்படி. பட் இப்ப சுப்ரீம் கோர்ட் அப்படி கொடுத்துட்டாங்க டைரக்டா, அவங்க பிரசன்ஸுக்கு வந்து வாரண்ட் அனுப்புங்க. பப்ளு குமார் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் பீகார் 2015 வால்யூம் 8 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் SCC 787 உங்களுக்கு I will repeat again 2015 வால்யூம் 8 SCC 787 ரைட். இது வந்து விட்னஸ் வந்து பிடிக்கணுங்கிறதுக்கோசரம் எவ்வளவு தூரம் அது வந்திருக்கு பாருங்க. அதுல விட்னஸ் வந்து ஒரு தடவை கொடுக்கணும், அவர் அதுக்கு ஒபே பண்ணணும், வரலன்னா அடுத்த நிமிஷம் வாரண்ட் தான், குடிச்சிட்டு வந்தா என்னன்றதை சொல்லணும். அவர் வந்து டிஸ்பென்ஸுங்கிறது சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். இப்ப ப்ராசிக்யூஷன் டிஸ்பென்ஸ் பண்றாங்க, எனக்கு இந்த விட்னஸ் வேணாம் 134 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இன்வோக் பண்றாங்க பாருங்க, சிங்கிள் அக்யூஸ்ட் இனஃப், இது எல்லாம் சரி. ஆனா ஒன்ஸ் சம்மன்ஸ் இஸ் இஷ்யூடு நோ அதர் ஆப்ஷன் கொடுத்துதான் ஆகணும். SCC வந்து 862 நோட் பண்ணுங்க. அடுத்த டியூட்டி ஆஃப் த ஜட்ஜ் வந்து விட்னஸ் எக்ஸாமினேஷன். பேசணுமா சொல்லிடுறேன் சார் 862 சார். அதான் நான் சொன்னேன் ஐ வில் சென்ட் யூ, ஏன்னா இதுலயே ஒரு டைம் எடுத்துரும். நான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புறேன், அதான் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டேன், பட் இந்த நூற்று அனுப்புறேன், அதுல இருக்குது எல்லாமே பாத்துக்கோங்க. டியூட்டி ஆஃப் த ஜட்ஜ் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் வந்து விசாரிக்கும் பொழுது அக்யூஸ்ட் அப்ஸ்காண்ட்லயோ பாய்காட்லாம் நடக்குதுங்கிற காரணத்தினால தள்ளி போடக்கூடாது அப்படின்றாங்க. வழக்கத்துக்கு மாறே கஸ்டமரி பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் பாய்காட்ல எல்லாத்துலயும் இருக்கு. பட் என்ன சொல்றாங்கன்னா இது போல ஒண்ணு நடந்துருது. இதுல இதுதான் பாருங்க, இந்த பேரு தான் ரொம்ப முக்கியம், இந்த ஜட்ஜ்மெண்ட் பேரு. எஸ் யுவராஜ் வெர்சஸ் ஸ்டேட், இதை நோட் பண்ணிக்கோங்க. எஸ் யுவராஜ் வெர்சஸ் ஸ்டேட் 2014 வால்யூம் 6 CTC 653 2014 வால்யூம் 6 CTC கரண்ட் தமிழ்நாடு கேசஸ் 653. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 2013ல இதே யுவராஜ்ன்ற ஒரு கேஸ் வருது. அதுல என்னன்னா பாய்காட் நடக்கும்போது உங்களுக்கு வந்து இவங்க வரல, அக்யூஸ்ட் வந்து வரல, வெளில பாய்காட்னால அட்வொகேட் வெளில ரீசன் சொல்றாங்க. ட்ரையல் ஜட்ஜ் அப்படிலாம் முடியாது, ஐ வில் see to that இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை தூக்கிட்டு மேல போறாங்க. மெட்ராஸ் சிங்கிள் ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா இல்ல இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷனரி சர்க்கம்ஸ்டன்ஸ், என்ன பண்ண முடியும் அப்போ போய் பார்த்துட்டு, அதனால வேற எது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. திருப்பி ரீகால் பண்ணி கொடுத்துருன்றாங்க. பின்னாடி ஒரு வருஷம் கழிச்சு இதே பேர்ல இதே போல ஒரு கேஸ் வருது, அங்கதான் சிக்கல. அதே பிரச்சனை மறுபடியும் தூக்கிட்டு வராங்க. இன்னொரு சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, எல்லாம் கிடையாது, பழசெல்லாம் கோட் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ரூலிங்லாம் கோட் பண்ணி பாய்காட்டுக்கு எங்க ப்ரொவிஷன் இருக்குது, நீங்க பாட்டுக்கு அங்க பாய்காட் நடத்தினா இங்க என்ன பண்றது? இங்க ஒண்ணு ஜட்ஜினுடைய கடமை. இப்ப நான் அங்க விட்டுறாங்க, ஜட்ஜி கிட்ட வந்துடுறாங்க. ஜட்ஜி என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு எஸ் பிரதீப் கை தூக்குறீங்க உங்களுக்கு, ஓகே, ஒண்ணு நீங்கள் லீகல் எய்டு வச்சிருக்கணும் ஜட்ஜுக்கு அறிவுரை, ஒண்ணு லீகல் எய்டு வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கன்சர்ன் அட்வொகேட்டை வர சொல்லி நீங்க ரிக்வஸ்ட் பண்ணியாவது நீங்க பண்ணிருக்கணும். இதுக்காக விட்னஸ் அலைய வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ரீகால் அலோவ் பண்ணாம அந்த கேஸே போச்சு. அதே இதுலதான் அந்த யுவராஜ் நான் சொன்னது, எஸ் யுவராஜ் ஸ்டேட் அப்படிங்கிறத. சோ கரண்ட் ப்ரொபோசிஷன் என்ன அப்படின்னா, பாய்காட்ட காரணம் காட்டி ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் விட்னஸ் விசாரிக்கிறத தள்ளி போட முடியாது, அல்லது அக்யூஸ் அப்ஸ்டாண்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற காரணத்தை தாண்டி இப்போ 2 பேர் ஒரு அக்யூஸ் அப்ஸ்காண்ட் மத்தவங்களை விசாரிக்க மாட்டாங்க, வர்ற வரைக்கும் சொல்ல முடியாது. இவ்வளவுதான். சிங்கிள் அக்யூஸ் அப்ஸ்காண்டான விஷயம் வேற, பட் பல பேர் இல்ல, இப்போ 2 அதை சிங்கிள் அக்யூஸ்ட்லயும் விசாரிக்கணும், அது வேற. 2 பேர் 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் போயிட்டாருன்னா இது ஒரு ஸ்டாண்டா எடுப்பாங்க. அப்ப முடியாது, நான் விசாரிச்சுதான் ஆவேன்னு சொல்லிட்டு வந்தவங்களை விசாரிச்சு அனுப்ப வேண்டியது ஜட்ஜினுடைய கடமை. இது விட்னஸ், ரைட். விட்னஸ் ஹாஸ்டைலா டர்ன் ஆவாங்க சில இடத்துல. இப்போ 2 இடத்துல சொல்றேன். ஒண்ணு வந்து விட்னஸ் ஹாஸ்டைல் எப்ப ஆவாங்கன்னா, சீஃப் எடுக்கும் பொழுது இல்லை எனக்கு விவரத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது, எனக்கு அக்யூஸ்ட பத்தி ஒண்ணும் தெரியாது, யாரு என்னெல்லாம் தெரியாது, இந்த வழக்கை பத்தி தெரியாது, அல்லது வேற அக்யூஸ்ட் எனக்கு தெரியும், சம்பவத்தை பத்தி எனக்கு தெரியாது, போலீஸ் திடீர்னு வாங்கினாங்க, எனக்கு ஒரு சம்மன் வந்துச்சு வந்தேன், மற்றபடி ஒண்ணும் தெரியாது. இது வந்து they treat that as a hostile. உங்களுக்கு இது ஒரு பெரிய சாப்டர். ஹாஸ்டைல்ன்ற ஒரு வார்த்தை கிடையாது, ஹாஸ்டைல்னு ஒண்ணு கிடையாது, சட்டத்துல இடமே கிடையாது.
பட் இது கஸ்டமரியா இந்த வார்த்தை இருக்குங்கிறதுனால இது கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 154 பொருத்தி பார்க்குறாங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அப்படி இல்லை, நிறைய இடத்துல இது வருது. ஸோ 162லயும் எடுக்கலாம், சிஆர்பிசிலையும் இது வரலாம், 155 கிளாஸ் 3 எல்லாத்துலயுமே கொண்டு வர முயற்சி பண்ணலாம், இதெல்லாம் கொண்டு வந்து பொருத்தலாம். பட் ஹாஸ்டைல்ங்கிற வார்த்தை கிடையாது. இருந்தாலும் பழக்கத்துல இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஹாஸ்டைல். இது மாதிரி ஒரு ஹாஸ்டைல் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, சீஃப்ல நின்று சொல்லிடுவார். எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஈ வில் டேக் லீவ். அவரு டெஃபர் போடுவாங்க, அவன் அலவன்ஸா அதுல அட்வொகேட் கிராஸ் பண்ண மாட்டாரு. லேட்டர் ஆன் ஹி வில் கம் ஆஃப்டர் 313 கொஸ்டினிங்லாம் முடிஞ்சது அப்புறம் வருவார். வந்த உடனே கம்ப்ளீட்டா மத்துவார் கிராஸ்ல. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்ப சீஃப்ல அப்படி சொன்னீங்கன்னா போலீஸ்காரங்க கேட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்கு பயந்துட்டா சொல்லிட்டேன் அப்படிம்பாரு. இது மாதிரி எல்லாம் சொன்னா இது 2வது வகை ஹாஸ்டைல்ங்கிறது. முதலுக்கும் 2வதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கொண்டு வந்து தேவையில்லை. பட் எனிஹா இதையும் நம்ம ஹாஸ்டைல்னு சொல்றது, அதையும் ஹாஸ்டைல்னு சொல்றது. அதான் விட்னஸ் தன்னுடைய ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பிறண்டு சொல்றதுங்கிறது. இது ஒரு தனி சாப்டர். எவிடன்ஸ் வரும்போது நம்ம போலாம். சிம்பிளா இந்த மாதிரி வந்தா ஆயிட்டா. ஒன்னோ ரெண்டா ஜட்ஜினுடைய டியூட்டி என்னன்னா மிரட்டக்கூடாது. நீ இங்க பாரு, உன்னை உள்ள தள்ளிடுவேன், உன்னை நீ ஒழுங்கா சொல்றியா இல்லையா, உண்மையெல்லாம் பேசுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு ஜட்ஜு மிரட்டவே கூடாது அவங்கள. ஸோ அந்த ரெபீட் பண்ணக்கூடாது, த்ரெட்டன் பண்ணக்கூடாது. இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். வழக்கத்துல என்ன நடக்குதுங்கிறது வேற. 2 வார்த்தை ரிபியூக் பண்ணக்கூடாது, த்ரெட்டன் பண்ணக்கூடாதுங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஆணித்தரமா சொல்றாங்க. அவ எதனால ஆனாருன்னு தெரியாது. பட் உங்களோட கடமை உடம்பு மிரட்டிட்டு இருக்காதீங்க, உண்மையா வாங்கணும்ட்டு நீ சொல்லுன்னு மாத்தி மறுபடியும் அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட்ல இருந்து மாத்தி வேற ஒண்ணு சொல்ல வைக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் செட்டில் பண்ணிருக்காங்க. இது ராம்சந்தர் அண்ட் அனதர். ராம் RAMCHANDER, ராம்சந்தர் அண்ட் அனதர் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. AIR 1981 சுப்ரீம் கோர்ட் 1036. AIR 1981 சுப்ரீம் கோர்ட் 1036. இது வரைக்கும் நாம ஓரளவுக்கு உண்டான டியூட்டிஸ் ஜட்ஜஸ்னோட டியூட்டிஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்கோர்ஸ் மத்த சிஆர்பிசியோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் இது. 2வது பார்ட் ஸ்பெஷல் கோர்ட் ஸ்பெஷல் ஜட்ஜஸ் அவங்களோட பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒண்ணா கொண்டுட்டு போலாம். இது ஏன்னா ஸ்பெஷல் கோர்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த டியூட்டிஸ். இப்போ ஸ்பெஷல் கோர்ட்னா என்ன, ஸ்பெஷல் கோர்ட் எது எதுலாம் கான்ஸ்டியூட் ஆகும், கடைசியா கான்ஸ்டியூட் ஆன ஸ்பெஷல் கோர்ட்ஸ் என்ன அப்படிங்கிற விவரத்தை எப்படி வந்திருக்கு ஒரு ROCயோட எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ் ஆகும் எக்ஸாமினேஷன்ல கேட்டாங்கன்னா. இது பியூர்லி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது. பட் எனிஹவ் இது அகாடமிக்காவும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் SC அண்ட் ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 14 ஸ்பெஷல் ஜட்ஜை பத்தி டீல் பண்ணுது. இங்க என்ன ஸ்பெஷல் ஜட்ஜ் ஸ்பெஷல் கோர்ட்ல என்னன்னா டிஃபரெண்ட் என்னன்னா, ஒரு கேஸ் அண்டர் ஐபிசியோ அல்லது அன்லஸ் அது சொல்லாத வரைக்கும், வேற ஒரு ஆக்ட் சொல்லாத வரைக்கும் கொண்டு மேஜிஸ்ட்ரேட்ட தான் ஃபைனல் ரிப்போர்ட்டை போடுவாங்க. கெய்தர்வே அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நம்ம இன்னும் அதுக்குள்ள போல. இந்த பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அது போற காலத்துல பார்த்துட்டே போலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நாம அங்க மேஜிஸ்ட்ரேட் தான் போடுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் will see to that all the preliminary works will be done. 207ல காப்பீஸ் கொடுத்தாச்சா, இதே கம்ப்ளைண்ட் கேஸ் 208ல கொடுத்தாச்சா, கம்ப்ளைண்ட் ஒழுங்கா உங்களுக்கு இதோட போயிருக்கா, சம்மன்ஸோட போச்சா, இப்படிங்கிறதெல்லாம் கேட்பாரு. முதல்ல அந்த ப்ரிலிமினரி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இங்க ரிமாண்ட் ஆச்சா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு 209ல கமிட் பண்ணுவாரு. இதுதான் நார்மலா கேசஸ் நடக்கும். அதாவது செஷன்ஸ் ட்ரையல் நடக்குது அப்படின்னா. ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னா, ஒன்ஸ் ஸ்பெஷல் ஆக்ட்ல ஒரு ஸ்பெஷலி ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜருக்கு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வர மாட்டாங்க. சப்ஸ்டான்டிவ் ஆக்ட் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆக்ட கொண்டு வருவாங்க. அதுல 1-2 ப்ரொசீஜர்ஸ் சேர்த்திருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு பாரிமெட்டீரியாவா தான் இருக்கும். இதே போல அதுல இருக்குமே தவிர மேக்சிமம் ஓவர் ரைட் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பாரிமெட்டீரியாவா தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்ட் உங்களுக்கு வரும்பொழுது அந்த ஸ்பெஷல் ஆக்ட்லயே கமிட்மெண்ட் தேவையில்லைன்னு இருக்கும். மேஜிஸ்ட்ரேட்ட போக வேண்டியது இல்லை, தானே இவரு யாரு அந்த செஷன்ஸ் ட்ரையலோ அல்லது ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜோ, அவர் செஷன் ஜட்ஜாவும் இருக்கலாம், சிஜேஎம் உங்களுக்கு சப் ஜட்ஜ் அல்லது சீனியர் மோஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டாவும் இருக்கலாம், யாரா இருக்கலாம். அவங்கள மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கமிட்மெண்ட்னு ஒண்ணு கிடையாது. அவங்களே நேரடியா அந்த ஃபைனல் ரிப்போர்ட் அவர்கிட்டே போய் போடணும். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை வித்தியாசம் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கும் உங்களுக்கு ஜெனரலா நடக்கிற கோர்ட்டுக்கும் கேசஸ்க்கும்.
அப்படி இருக்கிற கோர்ட்ஸ்ல நம்ம ரெகுலரா பார்க்க போற கோர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி மேக்சிமம் பிடிஜேஸ் தான் அதை டீல் பண்றாங்க எல்லா கோர்ட்லயும். அதுல பாத்தீங்கன்னா அப்போ ஒன்ஸ் அந்த கேஸ் அவங்க எடுத்துட்டாங்கன்னா பிடிஜேஸ் வில் பி கன்வெர்டட் அஸ் அ ஸ்பெஷல் ஜட்ஜ். அப்போ அவங்க சிஆர்பிசி எதுவும் சிஆர்பிசியில உள்ள நார்மல் ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது செக்ஷன் 14 ஆஃப் எஸ்சி எஸ்டி ஆக்ட்லயே வருது. அதை சொல்லுது. அதை பாருங்க 1988 14ல வருது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடமா வச்சுக்கிறது நல்லது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது என்டிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் அதுல எல்லாம் அது ஸ்பெஷல் கோர்ட்னு சொல்றது செக்ஷன் 36ல அடங்குது. அதுலயே அதை எம்பவர் பண்ணுது. அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்லஸ் அந்த ஸ்பெஷல் கோர்ட் ஆக்டே வந்து ஸ்பெஷல் ஜட்ஜஸ்க்கான பவர் கொடுக்கலன்னா உங்களுக்கு சிஆர்பிசி தான். போன தடவை நம்ம பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 4 and 5 that will be applied. இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்ல செக்ஷன் 5 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் 1988. இங்க இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்ல 2 சிக்கல் இருக்கு, 2 கோர்ட்ஸ் இருக்கும். வழக்கமா பாத்தீங்கன்னா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனா மெயினா யூஸ் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ் எல்லாம் தவிர்த்து அல்லது கார்பரேஷன் சிட்டிஸ் எல்லாம் தாண்டி உங்களுக்கு இருக்கிற விழுப்புரமா இருக்கட்டும், பெரம்பலூர் அல்லது உங்களுக்கு சிவகங்கை சிவகாசி இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா, பட் ஒன்ஸ் இட் கம்ஸ் டு கார்பரேஷன், மதுரை மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி சென்னை மாதிரி வந்தீங்கன்னா 2 டைப்பா பிரியும். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஸ்டேட் போலீஸும் வந்து போடுவாங்க. அது வந்து சிஜிஎம் லெவல்ல கொண்டு வந்து போடுவாங்க. அந்த கேசஸ்ல ஃபைனல் ரிப்போர்ட்டை நேரடியாக அங்கதான் போடுவாங்க. சிபிஐ பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷல் கோர்ட் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது சிபிஐ கோர்ட் ஃபார்ம் பண்ணி அந்த சிபிஐ கோர்ட்ல கொண்டு வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுவாங்க. சிபிஐ அதேதான் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா ஜட்ஜ் மட்டும் செஷன் ஜட்ஜ் ஆகணும் அவங்களுக்கு. அவங்க ஸ்பெஷலா அதை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு வந்து இதுல இல்ல, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பொதுவா இல்ல. செக்ஷன் 5 எம்பவர்ட் உங்களுக்கு. ஏன்னா ட்ரிக்கியா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு எக்ஸாமினேஷன்லயோ அல்லது வந்து உங்களுக்கு வைவாலேயோ கொஸ்டின் கேட்கணும்னு இந்த மாதிரி கேட்கலாம். அது எப்படி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இங்க இருக்கு அங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரிக்கியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 5 ஆஃப் பிவிசி ப்ரிவென்ஷன் அண்ட் கரப்ஷன் ஆக்ட்ல உங்களுக்கு நேரடியா ஆன்சர் இல்லைனாலும் அது இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் கோர்ட்ஸ் மட்டும் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மட்டும், அதாவது ப்ரிவென்ஷன் கரப்ஷன் மட்டும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரியான கேசஸ் தான். சரி, இந்த ஸ்பெஷல் ஜட்ஜை பத்தி ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் டீடைல்டா டீல் பண்ணுதா அப்படின்னா ஆண்டனி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட். உங்களுக்கு இன்னும் இல்ல எனக்கு ஸ்பெஷல் ஜட்ஜை பத்தி உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நான் வந்து நிறைய நாலேஜ் எனக்கு வேணும், ஸ்பெஷல் ஜட்ஜ் எப்படி இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஒரு ஜட்மெண்டா ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆண்டனி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் 2012 வால்யூம் 1 எம்எல்ஜே கிரிமினல் 464. 2012 வால்யூம் 1 எம்எல்ஜே கிரிமினல் 464. இப்ப நான் ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி சொன்ன மாதிரி இப்ப ஸ்பெஷல் கோர்ட்டை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் தமிழ்நாட்டுல. ஏன்னா இந்த இது இருக்கணும் உங்களுக்கு, இந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் இருக்கும் பொழுதுதான் நம்ம எக்ஸாமினேஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ கடைசியா வந்த ஸ்பெஷல் கோர்ட் எது அப்படின்னா போக்சோ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். போக்சோ நம்ம சாதாரணமாக அதனால சொல்றோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எதுல வந்திருக்கு அப்படின்னா GOMS சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் GOMS 217 dated 2/4/2013 சாங்ஷன் ஆச்சு. சாங்ஷன் ஆகி ஃபர்தர் GOMS 1087 இது வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. இதை பத்தி ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னா இந்த போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பத்தியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கேஸ்ல வருது. த ரெஜிஸ்ட்ரார் ஜுடிஷியல் வெர்சஸ் கிருஷ்ணா சுவாமி நாயுடு அண்ட் எனக்கு இதுலதான் வந்து நான் இதை நோட் பண்ணல. ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த ஜேர்னல்ல இருக்கு நோட் பண்ணல, பட் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. த ரெஜிஸ்ட்ரார் ஜுடிஷியல் வெர்சஸ் கிருஷ்ணா சுவாமி நாயுடு அண்ட் அனதர் டேட்டட் வந்து 17 March 2017 ஜட்ஜ்மெண்ட் டேட். இது ரெஃபரன்ஸ் கேஸ் நம்பர் 1 ஆஃப் 2017. இதுல இந்த நம்பரை நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல இதுல அடிச்சோம்னாலே உங்களுக்கு வந்துடும். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அடிச்சிங்கனாலே 2001. அது இந்த கிராஸ் செக் தான் இந்த சைட்டேஷன் பார்ட்டிஸ் பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் போக்சோ எப்போ வந்துச்சு, போக்சோனுடைய உங்களுக்கு ஆதி என்ன, அந்த இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, எந்தெந்த கோர்ட்டு எந்தெந்த GOMSல உங்களுக்கு வந்திருக்குன்ற டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். இது வரைக்கும் ஜட்ஜஸ், ஸ்பெஷல் ஜட்ஜஸ் அவங்க டியூட்டிஸ் பார்த்தோம். இப்போ பார்ட்டிஸ் அண்ட் தேர் டியூட்டிஸ், இது ரொம்ப முக்கியம் இல்ல. பார்ட்டி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. பார்ட்டிஸ் வந்து என்னென்ன டியூட்டி, இப்போ கோர்ட்ல வந்து அவங்க கான்ஸ்டைட்டில் எப்படி எழுதணும், பார்ட்டிஸ் என்னென்ன டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் த கோர்ட், அவங்க வரணும், நடக்கணும், ஒழுங்கா இருக்கணும், மரியாதையா இருக்கணும்ன்றதெல்லாம் எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்கோ அதுதான்.
பட் பார்ட்டிஸ் கோர்ட்ல எப்படி எழுதணும், அவங்க என்னென்ன பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் டுவர்ட்ஸ் ஃபைலிங் ஆஃப் அப்ளிகேஷன், காஸ்ட் டைட்டில், இந்த மாதிரி தான் அவங்க வந்து கேட்கறாங்க. அது எப்படின்னா காஸ்ட் டைட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரிமினல் கேஸ்ல அத குறிப்பா போலீஸ் கேஸ்ல 2 டைப் தான் உங்களுக்கு தெரியும். ஒன்னு வந்து அப்பான் போலீஸ் ரிப்போர்ட், ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட், ரெண்டாவது போலீஸ் ரிப்போர்ட், மூணாவது அப்பான் ஹிஸ் ஓன் நாலேஜ் ஆர் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் த அஃபென்ஸ் ஜட்ஜே வந்து காக்னிசன்ஸ் எடுக்கிறது 190 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ். அது வந்து இப்ப நம்ம பார்க்கலாம், பின்னாடி தான் பார்க்கணும். இப்ப மெயினா வந்து நம்ம ஃபைனல் ரிப்போர்ட்டை பத்தி பார்த்தோம்னா பார்ட்டியை எப்படி குறிப்பிடணும் அப்படின்றத சொல்றாங்க. எப்படி குறிப்பிடணும், இன்ஃபர்மெண்ட் தான் சொல்லுவே தவிர அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. அதை சொல்றாங்க. கம்ப்ளைனன்ட்ங்கிறது கம்ப்ளைண்ட்டுக்கு தனியா இருக்கு. செக்ஷன் 2D யார் கொடுக்குறாரோ அவர் தான் கம்ப்ளைனன்ட். அதை கொண்டு வந்து இங்க பொருத்தி பார்த்துட்டு இன்ஃபர்மெண்ட் கம்ப்ளைனன்ட்னு சொல்லக்கூடாது. இங்க வந்து 154 இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க போலீஸ்ட. போலீஸ் இன்ஃபர்மேஷன் வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் அப்படி இல்லை. கம்ப்ளைனன்ட் ஸ்பெசிபிக்கா இப்படி இதை பத்தி தான் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு. அதுலயும் வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம், பட் எப்படி சொல்லணும்னு இருக்கு. பட் அதுல டீவியேஷன் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் இல்லாம போயிடுங்கிறதுனால பார்ட்டிஸ் எப்படி குறிப்பிடணும்னே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இன்ஃபர்மெண்ட் தான் குறிப்பிடணும், கம்ப்ளைனன்ட்னு சொல்லக்கூடாது. டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட்ங்கிற வார்த்தை எல்லாம் இல்ல. டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் நம்ம வழக்கத்தை சொல்லிட்டு இருக்கோம். இன்ஃபர்மெண்ட்னு சொல்லுங்க, டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் கொண்டு வராதீங்க. 2 தான், 1 இன்ஃபர்மெண்ட், 2 அது விக்டிம். விக்டிமே நேரடியா வந்து சொல்லலாம், நான் தான் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன், என்ன அடிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அவரு ஹி பிகம்ஸ் அன் இன்ஃபர்மெண்ட் அலாங் as long as விக்டிம். அவரு இன்னொன்னு போற ஒரு எக்ஸ் வந்து இல்லைங்க அந்த இடத்துல ஒருத்தர் விக்டிம் அடிச்சிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ் சொல்லலாம். அப்போ எக்ஸ் வில் பிகம் இன்ஃபர்மெண்ட், அடி வாங்கினவர் விக்டிமா போவார். இங்க டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட்ங்கிற வார்த்தை எல்லாம் இல்லை. இதை பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கு. கணேஷ் வெர்சஸ் சரணப்பா, கணேஷ் வெர்சஸ் சரணப்பா அண்ட் another 2014 வால்யூம் 1 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 8. 2014 வால்யூம் 1 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 8. இப்போ ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து பார்ட்டில வெளில போயிட மாட்டார். ஹி வில் பிகம் ஒன் ஆஃப் தி பார்ட்டினா ஸ்டேட் ஆகிறார் இல்லையா, அதனால அவர் விட்னஸை தாண்டி அவர் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை தான் நம்ம போடணும். சோ அவர் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் he will never give his finding in the final report. பாருங்க, இவன் நல்லவன் கெட்டவன் கொடுத்துருக்கூடாது. அவரு 2 இருக்குது. நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதுல முடியும் போது பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட் வில் பி த வேர்ட் அல்லது போலீஸ் ரிப்போர்ட். செக்ஷன் 2R ஆரம்பிச்சு 173(2) பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட்ன்ற வேர்ட் எங்கேயுமே. அப்ப ஃபைனல் ரிப்போர்ட் எப்படி இருக்கலாம், ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் போடுவாரு, அதுல தன்னுடைய ஒப்பீனியன் வைப்பாரு, ஃபைண்டிங் வைக்க மாட்டார், ஒப்பீனியன் வைப்பார். ஒப்பீனியன் இப்ப எல்லாத்தையும் விசாரிப்பாரு, எஃப்ஐஆர் காட்டுவாரு, அதுக்கு பேஸா இருக்கிற இன்ஃபர்மேஷனை காட்டுவாரு, அதுக்கப்புறம் யாரு கொடுத்தாங்களோ அது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதை பத்தி சொல்லுவாரு, அதுக்கப்புறம் யார் விசாரிச்சோம் இன்வெஸ்டிகேஷன் காட்டுவாரு, வெப்பன் ஏதாவது இருந்தா டிஸ்கவரி பண்ணோம்னா அதை எப்படி பண்ணோன்றதை காட்டுவாரு, கன்ஃபியூஷன் ஏதாவது எடுத்திருந்தா அதை எப்படி எடுத்துருந்தோன்றத சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் மெத்தடாலஜி எல்லாம் எடுத்திருந்து உங்களுக்கு சீன் ஆஃப் அக்கரன்ஸ் எப்படி போய் பார்த்தோம், எப்படி அதுல இருந்து சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல இருந்து எப்படி நான் வந்து டிடெக்ட் பண்ணேன், இந்த இடத்தெல்லாம் வந்து இன்ஃபர் பண்ணேன் அப்படிங்கிறத வரைஞ்சு காட்டுவாரு. சில இடத்துல பிக்சர்ஸா இருக்கும். பிற்பாடு உங்களுக்கு வந்து ஃபாரன்சிக் சயின்டிபிக் ஹெல்ப் ஏதாவது தேவைன்னா, சயின்ஸோட ஹெல்ப் தேவைன்னா சயின்டிபிக் இதுக்கு அனுப்புவாரு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புவாரு. வெப்பன்ஸை, பிளட் ஸ்டைன், உங்களுக்கு ட்ரெஸ், பாடி பார்ட்ஸ் இதெல்லாம் அனுப்பி இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான டெக்னிக்ஸ் எல்லாம் செய்வார். எந்த இடத்துல இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தன்னோட ஒப்பீனியன் வைப்பார். இதுல 169 CRPCல he gives a opinion saying he is innocent. ஒண்ணு சாரி, இதுல வந்து கேஸ் நடக்கல அப்படின்ற மாதிரி 169ல நாம் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இவர் பண்ணல அப்படின்ற மாதிரி போவார். 170ல இது அப்படியே குவைட்டா பாத்தீங்கன்னா 170 CRPCல இவரு தான் பண்ணிருக்க வாய்ப்பு, அதாவது என்னன்னா இந்த சம்பவத்தை நாம் பார்த்த வரைக்கும் இவர் தான் பண்ணிருக்கிறாருன்ற மாதிரி போவாங்க. இதுதான் ஃபைனல் ரிப்போர்ட்ல. ஃபைனல் ரிப்போர்ட்ல இவர் இல்ல அப்படின்னு 169ல எய்தர் ஆஃப் தட் ஒப்பீனியன் தான் வைக்க முடியுமே தவிர 2த்தையும் வைக்க முடியாது. அப்படி ஒண்ண வைக்கும் பொழுது இவர் இல்ல அப்படின்ற முடிவுக்கு நீங்க யார் மேல கம்ப்ளைண்ட் இது இன்ஃபர்மேஷன் வந்துச்சோ, யார் அக்யூஸ்டா நம்ம நினைச்சோமோ அவர் இல்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா he will refer, அதுதான் ரெஃபர்டு சார்ஜ் ஷீட், டிராப் ரிப்போர்ட், உங்களுக்கு வந்து க்ளோஷர் ரிப்போர்ட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது. அதெல்லாம் வந்து அதுக்கு பேர் ஃபைனல் ரிப்போர்ட் தான். ஸ்டில் அந்த வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணல, மற்ற இது உங்களுக்கு எந்த லாவலியுமே இல்லை, பட் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாரு. அது அவரோட ஒப்பீனியன். அதே போல வந்துருச்சு அவர் மேல இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா he will charge. இதை பாருங்க, இதையெல்லாம் அவர் மேல நான் சார்ஜா நான் இவருக்கு மேல இவர் வருது
உண்மைதான் இவர் செய்த மாதிரி இருக்குதுன்னு சார்ஜ் வைப்பாரு. தவிர he cannot give a finding like கோர்ட். நான் விசாரித்த போது இவரை விசாரித்தேன், இவங்க 2 பேரும் சொன்னது கரெக்டா இருந்துச்சு, இவங்க 2 பேரும் கராபரேட் பண்ணி பார்த்தப்போ இந்த முடிவை இவர் தான் செஞ்சிருக்கலாம்னு தோணுது அப்படின்னு அப்ரிசியேஷன், எவிடன்ஸ், ஃபைண்டிங் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கொடுக்க முடியாது. ஒரு ஒப்பீனியனை தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாது. இது ஹர்தீப் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். உங்களுக்கு ஹர்தீப் சிங் தெரியும். ஹர்தீப் சிங் 5 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் 2014 and 15. இது அதனுடைய பேஸ் தான். பட் இதுல சொல்லியிருப்பாங்க, இது ஃபாலோ ஆகும். ஹர்தீப் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் அதர்ஸ் 2008 வால்யூம் 14 ஸ்கேல் 142. 2008 வால்யூம் 14 ஸ்கேல் 142. இது ஃபைனல் ரிப்போர்ட்ல சொல்லுவாங்க. வாட் இஸ் a ரோல் ஆஃப் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? இப்போ கோர்ட்னு வந்து ரோல் ஆஃப் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நல்லா பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட வேலை எப்ப ஆரம்பிக்கும்னா, ஒன்ஸ் த ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் ஆகி ஜட்ஜி காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ரிப்போர்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ரோலே வருது. அது வரைக்கும் கிடையாது. ஆனால் பெயில்ல அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸ் வரும். என்னன்னா, அவருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஜட்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்கிற காரணத்தினாலதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் பெயில்ல அப்பியர் ஆவாங்க. பெயிலுக்கு சில சமயம் பாத்தீங்கன்னா 156 கிளாஸ் 3 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அனுப்புவாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. நோ ரோல் அட் ஆல். அவரோட ரோல் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ஜட்ஜி காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவரோட ரோல் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கிடையாது, அவருக்கு ரோலே கிடையாது. எக்ஸப்ஷனல் கிளாஸஸ்ல இந்த பெயில் மாதிரியான இடத்துல அவங்கள ஸ்டேட்டை ஒரு வார்த்தை கேட்கணும். ஸ்டேட்டை யாரை கேட்கறது? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை மட்டும் கேட்கணும் இல்ல, அவருடைய வாதத்துக்கு யாராவது ஒருத்தவரை கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவர் தன்னோட கவுண்டரை சொல்வார். இவ்வளவுதான். சோ இப்போ இந்த ரோல் ஆஃப் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸா பார்த்தா 24 and 25 RCRPC. இதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதுல ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர்ங்கிறது உங்களுக்கு 24 சப் கிளாஸ் 8ல வரும். ஸோ 24 and 25 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ். ஸோ இவரோட டியூட்டி எந்த இடத்துலயுமே காக்னிசன்ஸ் வரைக்கும் கிடையாது. அன்லஸ் அது பெயிலா இருக்க தவிர்த்து வேற எங்கேயும் கிடையாது. பெயில் இஸ் எக்ஸெப்ஷன், அவ்வளவுதான். காக்னிசன்ஸுக்கு அப்புறம் தான் ஒரு டியூட்டி ஆரம்பிக்குது. ஆர் சரளா ஜட்மெண்ட் ஆர் சரளா வெர்சஸ் TS வேலு. ஆர் சரளா வெர்சஸ் TS வேலு, AR 2000, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1731. AR 2000, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1731. சரி, இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஒப்பீனியன். இப்போ ஃபைனல் ரிப்போர்ட் கேட்டா, சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒப்பீனியன் போயிருக்குங்க அப்படிம்பாங்க. அப்படி எல்லாம் கொடுக்கவே கூடாது. as I already said, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஒப்பீனியன் எந்த இடத்துலயுமே கிடையாது. அவரோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஒப்பீனியனை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வாங்க கூடாது. அவரோட ஒப்பீனியன் தான் வைக்கணும். 169 170 தர பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஒப்பீனியன் வந்துருச்சு அந்த இடத்துலன்னா, இட் பிகம்ஸ் அவர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் நாட் ஃபேர். சம் பர்சன்ஸ் மானிட்டரிங்ல அவரோட ஐடியால நடந்திருக்குன்றது அர்த்தம், ஐடியாலஜில. சோ அது கிடையாது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஒப்பீனியன் ஃபைனல் ரிப்போர்ட்ல கொடுக்க கூடாது. ஃபைனல் ரிப்போர்ட்ல அவருக்காக இது பல கேஸ் வெயிட் ஆகும். இல்ல அவருக்காக வெயிட் பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இவர் பப்ளிக் சொல்லுவார், ஏன்னா பிபி ஒப்பீனியன் கொடுக்கலங்க, APP ஒப்பீனியன் கொடுக்கலங்கன்னு. அவர்கிட்ட வாங்கணும்னு எங்கேயுமே கிடையாது. அதுக்கான ரூலிங் பாருங்க, வன்னியராஜ் வெர்சஸ் த ஸ்டேட். அப்படி வாங்கினா இட் இஸ் நாட் லீகலி கரெக்ட்ன்றாங்க. வன்னியராஜ் வெர்சஸ் ஸ்டேட் 2009 வால்யூம் 3 MLJ கிரிமினல் 150. 2009 வால்யூம் 3 MLJ கிரிமினல் 150. இதுதான் ஒப்பீனியன் ஆஃப் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். whether necessary in final report னா absolutely not, கிடையவே கிடையாது. அவரோட இது கூடாது. சரி, அக்யூஸ்டோட ரைட் ஏதாவது இருக்குதா? இப்போ அக்யூஸ்டோட டியூட்டிஸ் எல்லாம் பார்த்தா, அக்யூஸ்டுக்கு ஏதாவது ரைட் இருக்குன்னா அக்யூஸ்ட் பேசலாமா அப்படின்னா, அன்லஸ் அவருக்கு சம்மன் வர்ற வரைக்கும் அவர் வாயே தரக்கூடாது. அவருக்கு இந்த கோர்ட்ல இன்டர்ஃபியர் பண்ணி அவர் பேசுறதுங்கிறது கிடையவே கிடையாது. அவர் கிடையாது. பெயில்ல பேசுறாங்களேன்னா பெயில் இவர் கேட்கிறாரு, எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதனால அது சம்பந்தமா தன்னோட இதை கேட்பாரு. மத்தபடி ஒரு கேஸ் நடக்குதுன்னா, இப்போ கம்ப்ளைண்ட் கேஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் தான் மேல ஒருத்தவர் கம்ப்ளைண்ட் போடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இவர் வேடிக்கை பார்க்க வர்றாரு, அக்யூஸ்ட் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல ஏறாரு. அதிக பிரசித்தமா இல்ல இவரெல்லாம் சொல்லலாங்க, அதெல்லாம் பொய் அப்படின்னு இன்னும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. இப்போ அதே போல 173 கிளாஸ் 2ல ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம்
இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அதுக்கப்புறம் என்ன 2 ஜட்ஜ் காக்னிசன்ஸ் எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா சம்மன் அனுப்புறது பண்ணி காக்னிசன்ஸ் எடுக்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் ஆச்சுன்ற விவரம் தெரிஞ்சோம் நேரா வந்து சண்டை கலைக்கிடக்கூடாது. எப்படி நீங்க எடுத்தீங்க, இந்த மாதிரி ஃபைனல் போட்டது பொய்ங்கன்றலாம் போக முடியாது. ஸோ அக்யூஸ்டுக்கு வந்து அவர் மேல ஒரு கேஸ் நடக்குது, ஒரு இன்கொயரி நடக்குதுன்னு தெரிய வந்தா unless he is being summoned, அவரு he has a right to remain silent. அவருக்கு ரைட் இருக்கு, ஆனா வாய மூடிட்டு இருக்க ரைட் இருக்குன்றாங்க. அதை ரைட்டா சொல்றாங்க. அவளுக்கு வாய மூட்டுரு அப்படின்னு சொல்லாம ரைட்டா சொல்றாங்க. you have a right to be silent அப்படின்றாங்க. இது வந்து நிறைய ரூலிங் சொல்லுது. உங்களுக்கு சந்திர தியோ சிங் அது லேட்டஸ்டா வர வரைக்கும் இருக்கு. நான் எல்லாத்தையும் அனுப்பிடுறேன், உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புறேன். ஏன்னா இதுல சொல்றேன், போலீஸ் வந்து ஹேண்ட்கஃப் போட்டு கூட்டு வரலாமா? டிகே பாசு கேஸ் ஒரு பக்கம் மனசு வச்சுக்கோ, அரஸ்டுக்கு ப்ரொவிஷன் இருக்கு, மனசு வச்சுக்கலாம். இந்த ஹேண்ட்கஃப் போட்டு கூட்டு வர்றது எங்க இருக்கு? ஒரு ஜெயில இருந்து ஒன்ஸ் வந்து இப்போ ஒரு அக்யூஸ்ட் வர அவர் சரண்டர் ஆகுறாரோ அல்லது அதுலயே இப்போ சிக்கல்லாம் இருக்கு, வாலண்டரி சரண்டர் வந்திருக்கு. அதை நான் தனியாவே கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பத்தி பேசலாம். பட் நம்ம வரும்போது நம்ம கண்டிப்பா நம்ம பேசுவாங்க. ஒரு சரண்டர்ல வந்து அக்யூஸ்ட் கஸ்டடிக்கு போயிட்டாரோ அல்லது போலீஸ் கொண்டு வந்து அக்யூஸ்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்களா அல்லது கேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சம்மன்ல வர்ற அக்யூஸ்ட் வந்து அவர் அப்பியர்ஸ்ல வந்து அவர் மாற்றாரா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அக்யூஸ்ட் வந்து ஒன்ஸ் கஸ்டடிக்கு வந்தாச்சுன்னா ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட கஸ்டடியில வச்சுக்கிறது, தான் வீட்டுக்கு கூட்டு போக மாட்டார். ஸோ ஒரு ஜெயில தான் கொடுப்பாரு. அந்தந்த ஊர் சப் ஜெயில தான் அடைப்பாங்க. மெட்ராஸ்ல தான் புழல் ஜெயில், இந்த மாதிரி பெரிய ஜெயில்ஸ் தான் அடைப்பாங்க. அந்த கேஸ்ல வந்து அது வரைக்கும் வந்து அவருக்கு பெயில் கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டென்ஷனுக்கு போறாரு பாத்தீங்களா? அப்போ ஹேண்ட் கஃப்ங்கிறது எங்க பர்மிஷன் வாங்கணும்னா போலீஸ் ஆபீசர்ஸுக்கு ஹேண்ட் கஃப் போட்டு இழுத்துட்டு வர பவர்ஸ் கிடையாது. ஜெயில இருந்து அந்த பிரிசன் ஐஜி இருக்காருல்ல, அந்த பிரிசன் ஐஜி அந்த பர்மிஷனை கொடுக்கணும். கொடுத்தால் பிரிசன் ஐஜினோட பர்மிஷனோட லெட்டரோட ஹேண்ட் கஃப் போட்டு இவரை கூட்டிட்டு வரலாம் கோர்ட் வரைக்கும். ஆனா கோர்ட்டுக்குள்ள ஹேண்ட் கஃபோட கூட்டு வரக்கூடாது. ஒன்ஸ் கோர்ட்டுக்கு வந்தாச்சுன்னா இன் ரிட்டர்ன் இவரு அங்க அவருடைய ஐஜினோட பவர் அவ்வளவுதான். அந்த கோர்ட் வாசப்படியோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கிடையாது. இங்க இருந்து திருப்பி இவர் கூட்டிட்டு போனோம்னா மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கணும். இந்த அந்த கூட்டிட்டு போயிட்டு வராங்க இல்லையா போலீஸ் ஆபீசர்ஸ், அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட்ட பர்மிஷன் வாங்கணும். மேஜிஸ்ட்ரேட் இன் டர்ன் வந்து எழுதி கையெழுத்து போட்டு தரணும், ஆமா இவர் ஹேண்ட் கஃப் நெசசரி. அப்படி கொடுக்காத வரைக்கும் ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டு போக முடியாது. இது ரெண்டு ரூலிங், இந்த ரூலிங்க நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வெர்சஸ் கோபால், இது மெட்ராஸ் தான், பட் ப்ரீவியஸ் தான் காட்டுறாங்க, சுப்ரீம் கோர்ட் டிசிஷன்ஸ் மொத்தம் எல்லாம் காட்டுறாங்க. ஸ்டேட் வெர்சஸ் கோபால் 2012 வால்யூம் 3 MLJ கிரிமினல் 145. ஸ்டேட் வெர்சஸ் கோபால் 2012 வால்யூம் 3 MLJ கிரிமினல் 145. இதெல்லாம் டீடைல்டா பார்த்துருப்பாங்க. ஹேண்ட் கஃப் ப்ரொசீஜர், அதே ஹேண்ட் கஃப் ப்ரொசீஜர் டியூரிங் டிரான்சிட் இந்த மாதிரிலாம் வரும்போது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதை நோட் பண்ணிங்க. எஸ் சுகுமார் அலையஸ் ஒர்க் ஷாப் குமார், இது ரெண்டுத்தையும் அப்படி கோச்சிட்டா படிச்சுக்கோங்க, பக்கத்துல ஜக்ஸ்ட போசிஷன் படிச்சுக்கோங்க. எஸ் சுகுமார் அலையஸ் ஒர்க் ஷாப் குமார் வெர்சஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வெர்சஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2007 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 20. இது மெட்ராஸ். சோ இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா கிரிமினல் கோர்ட்ஸனுடைய டியூட்டிஸ், கிரிமினல் கோர்ட்ஸ் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் என்ன, பார்ட்டிஸனுடைய டியூட்டிஸ், பார்ட்டிஸனுடைய இந்த இதுல எப்படி அவேர்னஸ், ஜட்ஜஸ் வந்து டியூரிங் த ட்ரையல் எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, அகாடமிக்காவும் சரி. நான் ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் நியர்லி 1 hour கிட்ட வருது. ஸோ ஐ வில் லீவ் இட் ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஒரு 10 minutes நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டு we will conclude the section. ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்தா கேளுங்க, இது சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஷூட். நான் மெட்டீரியல் கொடுத்துட்றேன், உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி ஒரு அனுப்பிச்சிட்டேன், அடுத்த மெட்டீரியல் அனுப்பிச்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பவர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி ஆரம்பிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அதனால தான் இதோட கட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா we have a long டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஸோ நோ கொஸ்டின்ஸ். Shall I resume? Friends, if you have any doubts, please clarify. And this is going to be the final part of the general introduction on CRPC.
if you have anything, you can definitely ask him. கேளுங்க. நான் ஒவ்வொருத்தரையும் சொல்றேன், ப்ளீஸ் மேக் திஸ் செஷன் இன்டராக்டிவ். உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் உபயோகமாகும். நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு the answer what the advocate gives, which will be useful for everybody. ஸ்பெஷல் ஜட்ஜின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா. அது ஈக்குவல் டு என்ன கேட்டகரி? அதான் நான் அப்ப சொன்னேன். இப்போ கொஞ்சம் கவனமா பார்த்தோம்னா செஷன்ஸ் உங்களுக்கு அந்த இதுலயே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அந்த ஆக்ட்லயே வந்து அந்த குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கணும் இது என்ன ஜட்ஜ் அப்படிங்கிறத. நான் சொல்றேன் as I already said, SC and ST ல செக்ஷன் 14 செஷன்ஸ் ஜட்ஜ்னு சொல்லுது. NDPS ஆக்ட்ல செக்ஷன் 13 வந்து உங்களுக்கு செஷன்ஸ் கொண்டு போயிடுது, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கேட்டர் கொண்டு போயிடுது. செக்ஷன் 9ல வந்து ட்ரையல் ஆஃப் அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டிஸ், இந்த பாண்ட், இப்போ பாண்ட்லாம் எலக்ட்ரல் பாண்ட்லாம் கொடுத்தாங்க இல்லையா, இந்த மாதிரிலாம் தான் உங்களுக்கு இது வந்துருது. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்துருது, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் வந்துருது. அதுலதான் வித்தியாசம் சொன்னா செக்ஷன் பிசி ஆக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்ல மட்டும் தான் செக்ஷன் 5 வந்து அந்த மாதிரி என்னன்னா சிபிஐ கேஸ சிபிஐ போடுற அதே ஃபைனல் ரிப்போர்ட்டா சிபிஐ போட்டா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போடுறாங்க. இட் பிகம்ஸ் அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கோர்ட் எடுக்கிறாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஸ்டேட் போலீஸா வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கேடர்ல தான் கொண்டு வந்து போடுறாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா சொல்ல. ஸோ சிம்பிளி ஆன்சர் என்னன்னா அந்த ஆக்ட்ல என்ன ஜட்ஜ்னு சொல்றாங்களோ அது வரைக்கும். அப்படி இல்ல அந்த ஆக்ட்ல எதுவும் சொல்லல அப்படின்னா ஸ்பெஷல் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல தான் தேடணும். அதுல ஒரு உதாரணம் இப்ப நான் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான். ஆண்டனி அண்ட் அதர்ஸ், Anthony and others, the state 2012 1 MLJ criminal 464. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல உங்க சந்தேகத்தை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து செஷன் ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜஸ் தான். I hope he has answered the question perfectly to Advocate Tamilselvi madam. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க. So the content of the part 2 and part 3 will be shared with all the required people. You can send the request to Apex Law Academy's mail ID so that we'll be able to share all the contents. Part 1 of general introduction of CRPC we have already shared, and part 2 and part 3 because combined together. So we thought we'll wait for the part 3 to be over. Now he has very elaborately and he has come. I think everyone, each one of you should definitely agree that his speech is amazing. The kind of the rulings what he gives for every point, he is giving the rulings that I think I don't think anybody can do just like that. Unless you have got an elaborated going through of all kinds of rulings, you will not be able to appropriately spell out the rulings for each and every point. It's really amazing, and we are all really fortunate to have such a person coming and speaking in Apex Law Academy's forum. I think we should very specially thank him for his great lecture, no doubt. Sir, am I audible? Yes, perfectly audible. Gauri, please. Yeah, sir. Sir, time of presentation நம்ம இப்போ பேப்பர் பிரசன்டேஷன் அப்போ ரூலிங் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டா ரூலிங் எழுதணுமா இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரூலிங்ஸ் மட்டும் எழுதினா போதுங்களா? சரி, பிரசன்டேஷன் அப்ப இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. எக்ஸாமினேஷன் இல்லீங்களா? இல்ல எக்ஸாமினேஷன் சார். எக்ஸாமினேஷன் இல்ல, ஐ மீன் ஜுடிஷியல் எக்ஸாமினேஷனா காலேஜ்லயா? சார் போத் சார், ரெண்டுக்குமே. ஒண்ணும் இல்ல, ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் அந்த அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதை அவங்க என்ன பண்றாங்கன்னு அதனாலதான் நான் ஸ்பெசிபிக்கா கேட்டேன். ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன்ஸ்ல எப்படின்னா அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா கேட்கறாங்க எப்படின்னா இவங்களோட நாலேஜ் எங்க டிரைவ் ஆயிருக்குங்கிறத அவங்க பாக்குறாங்க. சோ அப்போ ஓரளவுக்கு மீட் பண்ற அளவுக்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதுறீங்கன்னா ஒரு 2 ரூலிங்காவது உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்றத பாக்குறாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் உங்களுக்கு அதிகமா போகுது. இது ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன்ஸ்ல 10க்கும் நீங்க ஆன்சர் கொடுத்தீங்க, உங்களால ரூலிங் கொடுக்க முடியுதுன்னா யூ வில் பி நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஸோ ரூலிங் கொடுக்கறதுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனா நீங்க வச்சுக்கிறது நல்லது. அதனாலதான் நான் திருப்பி ரூலிங் கொடுங்க, அதை பாருங்க அப்படின்றது மேக்ஸிமம் இதை கம்பேரும் பண்ணிக்கணும். நீங்க
பட் இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து நான் போயிருக்கேன். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் என்னன்னா இப்போ உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் வந்து இல்ல நீங்க கொடுக்க வேண்டாம் பாருங்க அப்படின்ற சொல்றாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கேட்கறாங்க. அது இருந்தா தான் மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு ரூலிங்காவது அவங்க கேட்டுறாங்க ஒரு இதுக்கு. அப்படி இருந்தா தான் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கிறத அவங்க அசஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ பிரைவேட் காலேஜஸ் வந்து காலேஜ் லெவல்ல மாறுது. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு இன்புட் கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு மார்க் அதிகம். மைனஸ் மார்க்ஸ் எல்லாம் வராது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. I think Gauri's doubt has been appropriately clarified. Yes sir. Thank you so much sir. Right. Good. That is what we look for now. That the same answer will be used for so many other people also. Yes sir. Good. Thank you. Thank you. வேற Sir. ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. We have still time. Thank you very much all the legal fraternity that all of you have come and I request Vasant to announce the email ID. இதுதான் எங்களோட மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடியில் யூ கேன் ஆஸ்க் ஃபார் தி கண்டென்ட் ஆஃப் ஹிஸ் part 2 and part 3 lecture, which we can definitely share. And also we can try to send the link of all the videos which so far we have already conducted. என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் நடந்திருக்கோ எல்லாத்தோட வீடியோஸ் கூட நாங்கள் we can try to send the link. அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லா லெக்சர்ஸும் வந்து அபெக்ஸ் லா அகாடமி யூடியூப் சேனல்ல இருக்கு. அதை நீங்க எனி டைம் நீங்க போயிட்டு கூட யூ கேன் ரீஹியர் தட் வென்எவர் இட் இஸ் ரிக்வயர்டு. அதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் அபெக்ஸ் லா அகாடமி இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவிங் டு give the best possible content to all the practicing lawyers and legal students for appearing in examinations, and also for the lawyers to appear for district judge and APP examinations. இது நாங்கள் ரெகுலராக எங்களுடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்களும் உங்களுடைய இந்த உங்களுடைய குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களுக்கும் நம்மளுடைய இந்த சேவையை பற்றி எல்லாம் சொல்லி இன்னும் நிறைய லீகல் பீப்புள் வந்து should get benefited. அப்போதான் நாங்கள் செய்யக்கூடிய சேவைக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்பி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம். அண்டு 3 பார்ட்டாக நம்ம ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் ஆன் சிஆர்பிசியை அவ்வளவு பியூட்டிஃபுல் அமேசிங் லெக்சர் கொடுத்த அட்வொகேட் ராஜகோபால், ராம் பிரகாஷ் ராஜகோபால் அவருக்கு வந்து உங்களோட அனைவரின் சார்பிலும் ஒவ்வொருத்தருடைய சார்பாகவும் அபெக்ஸ் லா அகாடமியிலிருந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் மரியாதையும் சொல்லிக் கொள்கிறோம். நம்மளுக்கு அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கூட நாங்கள் உங்களுக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் தர்றோம். யூ கேன் கன்சல்டிங் ஃபார் எனி ஆஃப் யுவர் ஆல் ப்ராக்டிசிங் லாயர்ஸ். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட், ஒரு எக்ஸ்பர்டைஸ் பர்சன் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அவரை வந்து நீங்கள் என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். அவர் யூ கேன் டேக் இஸ் ஹெல்ப். அவருக்கு இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் ஆல் தி லீகல் ஃப்ராட்டர்னிட்டி, நோ டவுட் அட் ஆல். மற்றபடி இன்றைய கிளாஸ் அட்டன் பண்ண அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நம்முடைய ஸ்பீக்கருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர், நல்ல ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறோம். அடுத்த வாரம் சனிக்கிழமையும் இந்த வகுப்பு தொடரும். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு பயனடையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.